வணக்கம். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பேப்பர் மஸ்தூராக பணிபுரிந்து வந்த 26 ஊழியர்களில் 20 ஊழியர்களுக்கு பைண்டர் அசிஸ்டண்டாகவும் 6 ஊழியர்களுக்கு மிஷின் அட்டெண்டண்டாகவும் பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதேபோல் கம்ப்யூட்டராக பணிபுரிந்து வந்த 4 நபர்களுக்கு செக்ஷன் ஹோல்டராக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான பணி ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் இன்று வழங்கினார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணி மற்றும் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு செயலர் பத்மா ஜெய்ஸ்வால், இயக்குநர் பத்மாவதி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் சுற்றுலா காவலர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்பட்டு வந்த ரூபாய் 10,000-ஐ ரூபாய் 18,000-ஆக உயர்த்தி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவிட்டிருந்தார். அதன்படி புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் பல்வேறு பிரிவுகளில் கடந்த 8 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் 63 ஊழியர்களுக்கு ரூபாய் 18,000-ஆக உயர்த்தப்பட்ட மாத தொகுப்பூதியத்திற்கான ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் வழங்கினார். மேலும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை தகுதியானவர்களை கொண்டு உடனடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குநருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டார். இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணி மற்றும் சுற்றுலா அமைச்சர் லட்சுமி நாராயணன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வெங்கடா நகர் பூங்காவில் 19 லட்சம் மதிப்பில் உடற்பயிற்சி உபகரணங்கள் மற்றும் யோகா மேடை, குடிநீர் வசதி அமைக்கும் பணியை காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் துவக்கி வைத்தார். இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொறுப்பாளரான ரவிச்சந்திரன், உழவர்கரை மாவட்ட பொறுப்பாளர் மொபைல் சரவணன், பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கார்த்திகேயன், பொதுச் செயலாளர் சுகுமாரன் மற்றும் செந்தில்குமார், எம்எல்ஏ அலுவலக பொறுப்பாளர் சரவணன், தொகுதி செயலாளர் மகாவிஷ்ணு மற்றும் கணேசன், தேவநாதன், சுவாமிநாதன், இளவரசன், மோகன், மணிகண்டன், அமித்ராஜ் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். சென்னை கொளத்தூரை சேர்ந்த 21 வயதான ரமேஷ் என்பவர் தனது காதலியான 20 வயது நிரம்பிய பவித்ரா ஸ்ரீ என்பவருடன் கடந்த 24ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காக திருவண்ணாமலை நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது அதிகாலை 4 மணி வாக்கில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள கோனேரிக்குப்பம் என்ற இடத்தில் வந்தபொழுது பின்தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் இருவர் ரமேஷ் மற்றும் அவரது காதலி பவித்ரா ஸ்ரீ ஆகியோரை தடுத்து நிறுத்தி வழிப்பறியில் ஈடுபட்டதோடு ரமேஷை அடித்து விரட்டிவிட்டு பவித்ரா ஸ்ரீயை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றனர். அப்பொழுது அலறி துடித்தபடி அந்த 2 இளைஞர்களிடமிருந்தும் தப்பித்த பவித்ரா ஸ்ரீ சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் ஓடியபொழுது அவ்வழியாக வந்த கார் ஒன்று பவித்ரா ஸ்ரீ மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பவித்ரா ஸ்ரீ சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக ஒலக்கூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து வழிமறி மற்றும் பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற 2 இளைஞர்களை வலைவீசி தேடி வந்த நிலையில் இன்று காலை சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளான திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த 23 வயது இளைஞர் உதயபிரகாஷ் மற்றும் 16 வயது சிறுவன் உள்ளிட்ட 2 பேர் கைது செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையின் பொழுது விக்கிரவாண்டி அருகே உள்ள செங்கமேடு என்ற இடத்தில் தனது செல்போன் மற்றும் ஆயுதங்களை மறைத்து வைத்திருப்பதாக போலீசாரிடம் உதயபிரகாஷ் தெரிவித்திருக்கின்றார். இதனையடுத்து அந்த செல்போன் மற்றும் ஆயுதங்களை கைப்பற்றி பறிமுதல் செய்வதற்காக குற்றவாளி உதயபிரகாஷை ஒலக்கூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் தலைமையிலான போலீசார் விக்கிரவாண்டி அருகே உள்ள செங்கமேடு என்ற இடத்திற்கு இன்று மாலை அழைத்து வந்தனர். அப்பொழுது செல்போன் எடுப்பதற்காக கூறிய உதயபிரகாஷ் திடீரென அங்கு மறைந்து வைத்திருந்த அறிவாளால் பாதுகாப்புக்காக வந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் தலைமை காவலர் தீபன் குமாரை ஆகியோரை வெட்டிவிட்டு தப்பி ஓடினார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த உதவி ஆய்வாளர் மகாலிங்கம் தனது கை துப்பாக்கியால் குற்றவாளியை நோக்கி 2 முறை சுட்டார். இதில் ஒரு குண்டு தப்பி ஓடிய குற்றவாளி உதயபிரகாஷ் முழங்காலில் பாய்ந்து சுருண்டு கீழே விழுந்தார். குண்டடிப்பட்ட குற்றவாளி உதயபிரகாஷ் மற்றும் காயமடைந்த போலீசார் 2 உள்ளிட்டோரை மீட்டு முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அங்கு அவர்களுக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர்.
இதனிடையே குற்றவாளியால் வெட்டப்பட்டு காயமடைந்து விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் ஐயப்பன் மற்றும் தலைமை காவலர் தீபன்குமார் ஆகியோரை விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ் நேரில் சென்று பார்வையிட்டு உடல்நலம் விசாரித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜ், போலீசாரை தாக்கிவிட்டு தப்பியோடிய குற்றவாளி மீது 2 ரவுண்ட் துப்பாக்கியால் சுடப்பட்டதாகவும் அதில் ஒரு குண்டு குற்றவாளி காலில் பாய்ந்து காயம் அடைந்திருப்பதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய குற்றவாளி மீது போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ள சம்பவம் விழுப்புரம் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் முதன்முறையாக மத்திய அரசின் கேலோ இந்தியா டேக்வண்டோ மகளிர் விளையாட்டுப் போட்டி அரசு விழாவாக பிப்ரவரி 27 முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை நடத்தப்படுகின்றது. இதற்கான குழு சென்ற மாதம் நிறுவப்பட்டு இக்குழுவில் புதுச்சேரியை சார்ந்த ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பொறுப்பு இயக்குநர் ராஜேஷ், உதவி பொறியாளர் மனோகரா, கணக்காளர் ராஜகோபால், போட்டியின் ஒருங்கிணைப்பாளராக டேக்வண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் இந்த போட்டியின் துவக்க விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் மற்றும் ஒலிம்பிக் சங்க தலைவரும் வேளாண் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார், போட்டியின் அம்பாசிடர் பிரபல நடிகை மற்றும் தயாரிப்பாளர் நிரோஷா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இதில் பல்வேறு மாநிலங்களை சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் ஜூனியர், சீனியர் என 23 உட்பிரிவுகளின் கீழ் கலந்து கொள்கின்றனர். வெற்றி பெறும் வீராங்கனைகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் டேக்வண்டோ இந்தியா சம்மேளன தலைவர் ஐசரி கணேஷ் உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்க உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்து சங்க தலைவர் ஸ்டாலின் கூறுகையில், அரசு அங்கீகாரம் பெற்ற போட்டி என்பதால் முறையாக விண்ணப்பங்கள் இணையதளம் வாயிலாக பெறப்பட்டு உயர்மட்ட குழு மூலம் பரிசீலிக்கப்பட்டு நடத்தப்படுகின்றது. மத்திய மாநில அரசு மேற்பார்வையில் புதுச்சேரியில் முதன்முறையாக கேலோ இந்தியா போட்டி நடைபெறுகிறது. இதில் 600க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் 23 உட்பிரிவுகளின் கீழ் ஜூனியர், சீனியர் என கலந்து கொள்கின்றனர். முதல் பரிசாக 7000, இரண்டாம் பரிசாக 5000, மூன்றாம் பரிசாக 3000 என அனைத்து வெற்றியாளர்களுக்கும் வழங்கப்படுகிறது என்று கூறினார். மத்திய அரசின் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகின்றது. நேரடி பண பரிவர்த்தனை காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டு அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த 55 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் நிலுவையில் உள்ள 55 மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறந்து வேலை வழங்க கோரி புதுச்சேரி பாரதிய மஸ்தூர் சங்கம் சார்பில் மாநிலம் தழுவிய கோரிக்கை நாள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். ஆனால் போலீசார் ஆட்சியர் அலுவலகம் அருகே தடுப்புகளை போட்டு தடுத்து நிறுத்தியதால் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வாக்காளர் அடையாள அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி வாக்கு எண்ணும் மையம் மற்றும் ஸ்ட்ராங் ரூம் இருக்கும் இடங்களான லாஸ்பேட்டை அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி மற்றும் மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆகியவற்றுக்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். தேர்தலை எவ்வாறு நடத்துவது, பாதுகாப்புகள் குறித்தும் ஆலோசனை நடத்தினர். மேலும் வாக்கு பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்படும் ஸ்ட்ராங் ரூம் மற்றும் வாக்கு எண்ணும் மையங்களை சுற்றி 3 அடுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும், சிசிடிவி கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன், நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் வாக்கு எண்ணும் மையத்தில் அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்துள்ளோம். தேர்தலுக்கான பயிற்சிகள் அனைத்தும் துறை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. தேர்தலுக்கு முன்பு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கும். தேவையான அளவுக்கு துணை ராணுவ படையினர் வருவார்கள் என கூறினார்.
புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் மங்களம் தொகுதி ஆரிப்பாளையம் கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். கோரிக்கையேற்ற அமைச்சர் உடனடியாக குடிநீர் பற்றாக்குறையை போக்க பொதுப்பணித்துறையின் மூலம் 16 லட்சம் ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரச்செல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், பொது சுகாதார கோட்ட பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கரையாம்புத்தூர் பகுதியில் சாலை வசதிகள் சரியில்லாமல் இருப்பதால் அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர். இதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டில் நிதியிலிருந்து அன்னை காமாட்சி நகரில் ரூபாய் 5,48,000 மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும், அதனைத் தொடர்ந்து உள் மருத்துவமனை வீதி சாலையில் அமைப்பதற்கு 11,61,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், வயல்வெளி தெரு 10,53,000 ரூபாய் மதிப்பீட்டிலும் சாலைகள் அமைப்பதற்கான அரசாணை பெறப்பட்டு அதற்கான பூமி பூஜை நேற்று காலை அந்தந்த பகுதியில் நடைபெற்றது. இதில் நெட்டப்பாக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் துணை சபாநாயகருமான ராஜவேல் அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜையினை செய்து பணியினை துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், உதவி பொறியாளர், இளநிலை பொறியாளர் மற்றும் அந்தந்த பகுதி மக்கள், கட்சி பிரமுகர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள் என்று இந்நிகழ்ச்சியில் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை காந்திசாலை பகுதியில் குபேர நகரில் வசித்து வரும் அதிமுக முன்னாள் எம்ஜிஆர் மன்ற நகர பொருளாளர் முருகன் தன்னுடைய குடும்பத்தினருடன் திருமணத்திற்காக வெளியூர் சென்ற நிலையில் 3 நாட்களுக்கு பிறகு திருவண்ணாமலைக்கு திரும்பிய முருகன் வீட்டிற்கு சென்றபோது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு உள்ளே பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 30 சவரன் தங்க நகை, 4 லட்சம் ரூபாய் ரொக்கம், வீட்டில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி, டிவிஆர் ஆகியவைகளை திருடர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த முருகன் இது குறித்து அளித்த புகாரில் பேரில் கிராமிய காவல் நிலைய போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருக்காமேஸ்வரர் நகர் அணுகு சாலைக்கு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் 23,29,564 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் சுல்தான்பேட்டை ராஜா நகரில் இருந்து முத்துப்பிள்ளைப்பாளையம் வரை செல்லும் பள்ள வாய்க்காலில் இருந்து பிரியும் கிளை வாய்க்கால் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 30,21,000 மதிப்பில் 120 மீட்டர் நீளத்திற்கு புதிதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இதில் ஆணையர் எழில்ராஜன், செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன், தொகுதி அவை தலைவர் ஜலால் அனீப், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை நல உரிமை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், சபரிநாதன் உட்பட தொகுதி திமுக நிர்வாகிகள், ஜமாத்தாரர்கள், கூட்டணி கட்சியினர், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அடுத்த அரசூர் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, இருவேல்பட்டு அரசூர் பாரதி நகர் ஆகிய 2 பேருந்து நிறுத்தங்களில் தொடர்ந்து நடைபெறும் வாகன விபத்தை தடுக்கும் நோக்கத்தில் தரைப்பாலம் அமைக்க கோரி இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் இருவேல்பட்டு குமார் தலைமையில் மார்ச் 1ஆம் தேதி சாலை மறியல் போராட்டம் நடைபெறுவதாக அறிவிப்பு வெளியானது. இது குறித்து திருவெண்ணைநல்லூர் தாலுகா அலுவலகத்தில் தாசில்தார் ராஜ்குமார் தலைமையில் சமாதான கூட்டம் நடந்தது. அப்போது தேசிய நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் செல்வராஜிடம் தாசில்தார் தரைப்பாலம் அமைப்பது குறித்தும் அதில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து பொறியாளர் செல்வராஜ் தங்களது மேல் அதிகாரியிடம் ஆலோசிக்கப்பட்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி கூறினார். இதையடுத்து போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டது. இந்த சமாதான கூட்டத்தில் அரசூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவிச்சந்திரன், காவல் உதவி ஆய்வாளர் சவுந்தரராஜன், சிறப்பு தனிப்பிரிவு தலைமை காவலர் ஜானகிராமன், அரசூர் கிராம நிர்வாக அலுவலர் தேவநாதன், இந்து முன்னணியின் மாவட்ட தலைவர் சதீஷ் மற்றும் சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலை நகர் வன்னியர் வீதியில் பல ஆண்டுகளாக குடிநீர் குழாய் செல்லும் முக்கிய பைப் லைன் அனைத்தும் பழுதடைந்திருந்த நிலையில் அதனை அகற்றிவிட்டு புதிய குழாய் பதிக்க தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமாரிடம் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் வைத்தனர்.
பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்று தொடர்ந்து துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்து உடனடியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதாரத்துறையின் மூலம் ரூபாய் 10,30,000 செலவில் சுமார் 650 மீட்டர் புதிய குடிநீர் மெயின் பைப் லைன் அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டு அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் பாஸ்கரன், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.